Dear children, from lesson number 8, ionic equilibrium, the previous session we have discussed common ion effect. Common ion effect. Common ion effect number பார்த்தோம். Common ion effect என்ன? அதாவது the weak acid உடைய dissociation வந்து suppress ஆகுது when you add its salt of weak acid. சரிங்களா? அப்போ அதில் இந்த salt of weak acid வந்து 100% dissociate ஆகும். Weak acid வந்து partially dissociate ஆகும். It maintains equilibrium. அப்போ when you add salt of weak acid, it undergoes complete dissociation. Then it produces a common ion. Then common ion will join with another ion to increase the concentrate or to increase one of the undissociated ion. So dissociated ion concentration. There may be a disturb in the equilibrium. Tends to maintain the equilibrium. It has to nullify the effect. Okay, so that what it will do? It combined with another ion, then it forms an undissociated ions or weak acid. Then it neutralized. That means it maintains the equilibrium. Okay, so that it is called common ion effect. So next in the buffer solution. Do you know what is mean by buffer? Buffer means to maintain the pH of a solution. ஒரு சொல்யூஷனுடைய pH வந்து இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம், pH = 6ன்னு வச்சுக்கலாம். த்ரூஅவுட் த ரியாக்ஷன் அந்த pH வந்து அதுதான் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா, ஸோ அதை வந்து அந்த அசிடிக்கோ அல்லது பேசிக் நேச்சரோ இன்க்ரீஸ் ஆகாமல் வேறு காமனாக இட் கீப் ஆன் கான்ஸ்டன்ட் pH to maintain the common pH, to maintain the pH constantly. So that is the work of a solution, that is called buffer solution. தாங்கல் கரைசல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா buffer solution which consists of a mixture of weak acid and its conjugate base. அதோடைய conjugate base தான் நம்ம weak base with its conjugate acid, that is called buffer. This buffer solution resists the drastic change, அதாவது கடுமையான மாற்றத்தை changes in the pH upon addition of small quantities of acids. சரிங்களா? மாறாத என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. அப்போது and this ability is called buffer action. அந்த ஆக்ஷனுக்கு பேர், அந்த எபிலிட்டி, அந்த திறனுக்கு பேர். அந்த மாதிரி சொல்யூஷனுக்கு அந்த pH மாறாத மெயின்டைன் பண்ணதுலையும் அது வந்து பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சரிங்களா? அண்ட் தென் அந்த பஃபர் சொல்யூஷனுடைய எபிலிட்டிக்கு பேர் பஃபர் ஆக்ஷன். அந்த திறனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், பஃபர் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பஃபர் சொல்யூஷன் கண்டைனிங் கார்போனிக் ஆசிட். So for example, the buffer containing carbonic acid. Do you know carbonic acid? Carbonic acid அப்படின்னா H2CO3. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஆசிட் கெமிக்கல் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது, கார்போனிக் ஆசிட் தான், H2CO3 தான். அங்கேருந்து வரும்போது H2CO3 வரும். when it reaches to the earth surface, then it will become what is வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். சரிங்களா? அப்போது அதனுடைய கான்ஜுகேட் பேஸ் வந்து இங்கே என்ன, இது எப்படி பிரியும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2CO3 இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா HCO3 மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ், இதுதான் அதனுடைய கான்ஜுகேட் பேஸு. அப்போ இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பிளட். இது எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் இருக்குது. அப்போ இது வந்து என்ன பண்ணுது, பஃபராக ஆக்ட் ஆகுது. அது நம்ம pH தெரியும் இல்லைங்களா, பிளட்டோட pH 7.3லேருந்து 7.4 வரைக்கும் இருக்கணும். அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் நம்ம பிளட் என்ன ஆகிடும், pH மாறினாலே கோஆகுலேட் ஆகிறதோ வேறு ஒன்றும் நம்ம பெரிய டேமேஜை வந்து உருவாக்கும். சரிங்களா? அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பிளட்லேயே ஒரு பஃபர் இருக்குது, அதுதான் அந்த கார்போனிக் ஆசிட். So there are two types of buffer. One வந்து acid buffer solution, then another one is basic buffer solution. அதாவது a solution containing weak acid and its salt. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் weak acid and its salt. இங்க weak acidனா acetic acid, அதோட salt வந்து sodium acetate CH3COONe. இது வந்து acidic buffer solution அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? solution containing basic buffer solution போது solution containing அப்படியே just பேஸ் மாறும், வீக் பேஸு அண்ட் இட்ஸ் சால்ட்டு, வீக் பேஸு அண்ட் இட்ஸ் சால்ட். இங்கே பாரு, இது வீக் ஆசிடு, இது ஸ்ட்ராங் பேஸு. இங்கே வீக் பேஸு, இது ஸ்ட்ராங் ஆசிட், அவ்வளோதான் வித்தியாசம். பஃபர் சொல்யூஷன் கண்டைனிங் அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடுன்றது வீக் பேஸு, அமோனியம் குளோரைடுன்றது அதனோட சால்ட்டு. ஆனால் இதோட சால்ட்டு ஸ்ட்ராங் ஆசிடோட சால்ட்டு. சரிங்களா? ரைட்டு.
ஸோ இதான் வந்து there are two types of buffer solution. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது எப்படி வந்து இந்த pH-ஐ மெயின்டைன் பண்ணுது, அதனுடைய எபிலிட்டி, அதனுடைய ஃபங்க்ஷன் பார்க்கணும். அதுதான் பஃபர் ஆக்ஷன், அதனுடைய செயல்திறன் அப்படின்னு சொல்லுவோம். டு ரெசிஸ்ட் த சேஞ்ச் இன் pH on addition of an acid or base, the buffer solution should contain both acidic as well as basic component. பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ as to neutralize the effect, அதில் என்ன இருக்கும், ஆசிடும் இருக்கும் பேஸும் இருக்கும். சப்போஸ் அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஆகிடாது, அதோட பேஸ் சேர்ந்துக்கும் நியூட்ரலைஸ் பண்ணும். இல்லை பேசிக் நேச்சர் அதிகமாக வரோம்னா ஆசிட் போய் சேர்ந்துக்கும் நியூட்ரலைஸ் பண்ணி வாட்டராக வெளியே அமிச்சிடும். இதுதான் வந்து விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். Let us explain the buffer action in the solution containing acetic acid and acetate. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த அசிடிக் பஃபர்னு வச்சுக்கோம், CH3COOH. இது என்ன ஆகும், எப்படி பிரியும், CH3COO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ். சரிங்களா? இப்போ இந்த சால்ட்டு CH3COONA then CH3COO minus plus Na plus சரிங்களா? அப்போ இங்க பார்க்கும்போது if an acid is added to the mixture, அந்த மிக்சரோட ஆசிட் ஆட் பண்ணா it will be consumed by conjugate base. எது அப்சர்வ் பண்ணிக்கோ, ஆசிட் ஆட் பண்றேன்னா இந்த H plus எது வாங்கிடும், CH3COO ஆசிட் வாங்கிட்டு திரும்பவும் என்ன பண்ணும், ஆசிட்டிக் ஆசிடா மாறணும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சொல்றோம்னா to form undissociated weak acid. The increase in the concentration of H plus does not reduce the pH significantly. சரிங்களா? H plus என்ன பண்ண முடியாது, அந்த pH அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டா உயர்த்த முடியாது. இது ஒரு ஆக்ஷன். if a base அப்படினும் போது if a base added to what is that, it will be neutralized by hydronium ion. இப்போ base ன்னு பார்க்கும்போது என்ன, OH minus plus அதில் என்ன இருக்கும், ஹைட்ரோனியம் அயான் இருக்கு, ஹைட்ரோனியம் அயான் வந்து இருக்கு. அப்போ என்ன இது என்ன ஆஃப் பண்ணும், இது என்ன ஆகும், H2O ப்ளஸ் வாட்டராக மாறிடும் இல்லைங்களா? அதான் H2O தான், என்ன அது லிக்விடாக மாறும் இல்லைங்களா? 2 molecules ஆஃப் வாட்டராக மாறிடும், H2O and then H2O. இப்போ அதே அசிட்டிக் ஆசிட்னு வரும்போது என்ன ஆகுது, இதில் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ஸ் the base add பண்றோம் அப்படின்னு நியூட்ரலைஸ் ஆகும். acetic acid is dissociated to maintain the equilibrium. hence the pH வந்து நான் என்ன பண்ண முடியாது, சிக்னிஃபிகண்டா ஆல்டர்ட் ஆகாது. அப்போ CH3 என்ன ஆகுது, ஓவரால் ரியாக்ஷன் தான் CH3COOH, it maintains what is that, equilibrium CH3COO minus plus H plus plus வந்து என்னது H plus. ஆக்சுவலாக வந்து என்னன்னா இங்கே இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த H plus. அகைன் இங்கே வாட்டர் தானே இருக்கு த்ரூ அவுட்டு, அப்போ என்ன ஆகும், H3O plus. இப்போ இது கேன்சல் ஆகிடுது சரிங்களா? இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், OH மைனஸ் OH மைனஸ் ப்ளஸ் CH3COOH ரைட், CH3CO மைனஸ். இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, CH3COO மைனஸ் ப்ளஸ் வாட்டர். இங்கே என்ன ஆகும், அகைன் அந்த H2O இருக்கு இல்லையா, அதுதான் H ப்ளஸை கொடுக்கும், என்ன ஆகும், COOH மாறும், தென் இட் ஃபார்ம்ஸ் ஈக்குலிபிரியம். தட்ஸ் இட். சரிங்களா? ஸோ இப்படி தான் the neutralization reactions are identical to those that we have already பார்த்தோம் இல்லைங்களா, டிஸ்கஸ் இந்த காமன் அயான் எஃபெக்ட். அப்போ அதை கேன்சல் பண்ணி அன்டிசோசியேட் மெயின்டைன் பண்ணிக்கும். அப்போ pH வந்து மாறாது. ஆசிட் ஆட் பண்ணால் பேஸ் வந்து என்ன பண்ணும், அதோட சேர்ந்து நியூட்ரலைஸ் பண்ணி அதை நியூட்ரல் பண்ணும். சப்போஸ் அசிட்டிக் மீடியமாக இருந்தால் பேஸ் கம்பைண்ட் ஆகும், பேசிக் மீடியமாக இருந்தால் ஆசிட் வந்து சேர்ந்துக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃபர் ஆக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகிட்டு மெயின்டைன் இது pH-ஐ வந்து மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? த்ரூ த செஷன் நம்ம என்ன பார்த்தோம்னா பஃபர் சொல்யூஷன் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.